பவுடர், வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் எதுக்கு? சிச்சுங்க தூக்கி சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை எப்படி வேலை எப்படி மக்கள் புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது எப்படி 3 நிமிடம் தான் 300 ரூபாய் செத்து போச்சு. என்னடா டிரான்ஸ்பார்மரே பாக்குற? இதுல ஊராட்சி மன்ற தலைவர் ஆம்பளை ஊரா எப்படி சாரதி வேட்டி சாரதி சட்டை 3 கட்ட சீட்டை வாங்கிட்டு போய் அங்க பஞ்சாயத்து கிளார்க்கு நோட்டை தலைக்கு வச்சு அவர் படுத்துருவாரு. இவங்க போய் 100 நாள் வேலையில கம்மா இல்ல நாக் அவுட் விளையாடுறது. நேக் அவுட் திருநாமலை நல்ல வேலையா போச்சு. நேக் அவுட் விளையாடுறது. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்க்கிட்ட கேட்பாரு, எப்படி ஹலோ யார் பேசுறது? பூசாரி வீட்டு கிளார்க்கா? ஆமா கிளார்க் தான் பேசுறேன். நான் அவசரமா நத்த வந்துட்டேன். சரி நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? வேலை இங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டருக்கு தோண்டிட்டான். மைத்த புடிங்கிட்டேன். என்னவா இங்க தான் பொறங்கி பேசிக்கிட்டு இருக்கே? அப்படியா? 150 மீட்டர் எங்க தோண்டுவேன்? ஏய்யா ரோட்ல உள்ள கண்டு முளைச்சிருக்கா? எந்த பெண்கள் தண்ணி ஊத்துற? 100 நாள் வேலையை சொன்ன உடனே அந்த உட்கார்ந்துட்ட. காரணம் எதுக்கு இதை சொல்ல வரேன்? இந்த வேலை மாதிரி எங்க வேலை இருந்துடக்கூடாது. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா யாரு காரணம்? ரசிகர்களை வச்சுதான் நடிகர்கள் வச்சுதான் நாங்க, உங்களை வச்சுதான் நாங்க. நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே நீங்க தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை தான் பார்ப்போம். சொல்லிட்டு போயிடுவோம். இதான் உண்மை. நடிகனை வேலை வாங்குறது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பாக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த நாடகம் சிறப்பாக இருக்கணும்டா. ரசிகர்கள் வச்சுதான் நடிகர்கள். என்ன 2026 பிறக்க போகுது. கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் உலகம், இமெயில் உலகம். உட்கார்ந்த இடத்துல செல்லுல உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் நடக்கிற செய்திய பூசாரி வீட்டில உட்கார்ந்து செல்லுல பாக்குறேன். நெட் எங்க நடக்கிற ப்ரோ கபடியை இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செல்லுல என்ன கொடுத்திருக்கேன்? என்ன லூப் டிப், யூடியூப், பேஸ்புக், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல்ஸ், கேலரி, என்னமா ஆப், என்னென்னமோ கொண்டு வந்துட்டேன். வீடியோ கால். இந்த வீடியோ கால் இருந்திருந்தா அந்த வள்ளியம்மன் நாடகம் நடந்திருக்காது. அன்னைக்கு இருந்திருந்தா முருகன்ட்ட ஒரு செல் இருந்திருக்கும், வள்ளிட்ட ஒரு செல் இருந்திருக்கும். வீடியோ கால பண்ணி வள்ளிக்கு முருகன் ஒரு உம்மா கொடுக்க, வள்ளி முருகனுக்கு ஒரு உம்மா கொடுக்க, வள்ளிய முருகன் தள்ளிட்டு போயிருப்பாரு. நம்ம எல்லாம் நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்திருக்க வேண்டியது. அப்ப இப்படி இருக்கிற வீடியோ கால் ரொம்ப பிரச்சனை. அத்தாடி ஆமா, பைக்கு ஓட்டுற நிப்பாட்டி வீடியோ கால் பேசுறேன். என்ன பேச மாட்டேங்கிறிய? இந்த செல்லை இட்டு எத்தனை குடும்பங்கள் நாசக்காராயிருக்கு. எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு பைக் ஆக்சிடென்ட். பூ வச்ச பொண்ணுக்கு நேரம் போய் முத்த முடியா? பைக்ல போய்கிட்டே முத்த முடியும். ஹலோ டார்லிங், என்னடா நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கேன். என்னடா ஆள் சரி கருப்பா இருக்கு? மஞ்சள் பூசி சொல்லிடா. அந்த சோ போடுறேன். மாமா லீவுக்கு வந்திருக்கேன். கொடுக்கவா? கொடுக்கவா? எங்க கொடுக்க போறியா? கொடுக்கவா? கொடுக்க போறியா? கொடுத்துட்டேன். அரப்பாடி லாரியில போய் கொடுத்துட்டேன். 108 ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. அப்படிதான் இன்னைக்கு பல்லுக்குல வண்டி ரிவேஸ்ல வந்துச்சு. ஐயோ நல்ல வேலையா போச்சு. ஆமா, ஆகையினால சொல்றேன், இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கு அழியாது சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை, இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காதுவாய் கேட்டு போய் காப்பை எடுத்துக்கிறது அந்த காலம். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு விட்டு கத்தி பேட்டு பேசுறாங்க. இந்த காலம் பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம்.
தாய்மார்களுக்கு சொன்னேன். ஆமா. கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாலி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு பூசாரி வெட்டியில என்ன நடந்துச்சு தெரியுமா? 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். ஆமா, அப்பெல்லாம் எங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ நத்தம் தூக்கிட்டு போனா டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. பெட்ல படுக்க போட்டு மயக்க ஊசிய போட்டு ஒரு பிள்ளை பெறதுக்கு ஒரு தோப்பை ஒத்தி வச்சு 1.5 லட்சம் ரூபாய் அந்த பழுவுன புருட்டு அறுத்து பிள்ளைய வெளியில எடுத்து என்ன அன்னைக்கு நடந்துச்சா? பூசாரி வெட்டியில ஒரே ஒரு கிழவி இருக்கும், என்ன பார்த்தா ஆத்தா 85 வயசுல அந்த கிழவிக்கு பேர் மருத்து வச்சு அது என்னமே கேட்காது. 15 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுங்க பூண்டு கேட்கும். அவ்வளவுதான். வெத்தலை வாக்க வாங்கி கொடுத்து ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் அந்த விளக்கெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தை எப்படி எடுக்கும் தெரியுமா? கதவை அடைச்சிட்டு எல்லாத்தையும் போக சொல்லிட்டு 10 நிமிஷத்துல விளக்கெண்ணெய் தடவி புருட்டுன்னு உருவிடும். எவ்வளவு செலவு? 15. இன்னைக்கு ஒரு குழந்தை வர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய். காரணம் உழைப்பு குறையுது. அன்னைக்கு பெண்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்க? காலையில 4 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவி விட்டு முத்தத்துல கோலம் போட்டு அப்படி மாட்டு சாணத்தை தெளிச்சு 5:30 மணிக்கெல்லாம் சாப்பாடை அந்த விறகு சொருவி சாப்பாட்டை பொங்கி நம்ம புருஷன் வேலையா திண்டுக்கல் போவாரு அப்படின்னு நினைச்சு 8 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை ரெடி பண்ணுறது அந்த காலம்ங்க. இந்த காலத்து பெண்கள் சாயந்தரம் 6 மணிக்கு நியூஸ் முடிஞ்சோன்னா அண்ணன் சீரியல் பாக்குற, அடுத்து பாண்டியன் ஸ்டோர் பாக்குற, அடுத்து பாரதி கண்ணம்மா 12-1 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு காலையில 10 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க. அந்த குடும்ப மசுரா விளங்கு எப்படி விளங்கு? சீரியல்ல என்ன நடக்குது? மாமியால எப்படி கொல்லணும்ங்கறத சீரியல்ல காட்டுறாங்க. மருமகளை எப்படி கொடுமைப்படுத்தணும்ங்கறத சீரியல்ல காட்டுறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பூலோகத்தில் நடக்குது. ஆமா. மாமியாளுக்கு மீன் குழம்பு விஷத்தை வச்சு கொல்றது. அம்மி குழவியை தூக்கி போட்டு மாமியால கொல்றது. அடுத்த புருஷனை பொண்டாட்டியை கூட்டி போறது. அடுத்த புருஷனை எப்படி தள்ளிட்டு போறது. இதாங்க நடக்குது சீரியல்ல. இது ஆடல் மாடல்ல சொல்ல மாட்டாங்க, கரகாட்டத்தில் சொல்ல மாட்டாங்க, இந்த நாடகத்தின் மூலமா தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு பெண்களுக்கு முகம் எப்படி இருந்துச்சு? எப்படி மஞ்சள் பூசி குடிச்சாங்க அன்னைக்கு. அந்த காலம் இன்னைக்கு மஞ்சளே காணமே. மஞ்சள் கயிறு தாலி தொங்குச்சு, அந்த தாலியை கழட்டிட்டு இன்னைக்கு தங்க செயின். அதுக்கு தாண்டி மாப்பிள்ள 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தேன், 1 பவன். நீ டிவியில பேட்டி கொடுத்து என்ன செய்ய? ஏத்துவானா? ஏத்த மாட்டாங்க. என்ன நடக்குது? ஒவ்வொரு பெண்களுக்கு முடி குண்டிக்கு தொங்குச்சு 16 அடி கூந்தல். அப்ப தலைக்கு ஷாம்பு போடல, கரம்ப போட்டு தேய்ச்ச முடி இவ்வளவு நீளம் தொங்குச்சு. இப்ப உள்ள பெண்களுக்கு முடிய பாருங்களேன், கக்கூஸ் கூட்டுற விளக்கு மாதிரி நாய் வால் மாதிரி சுடிதார் லெக்கின்ஸ போட்டுக்கிட்டு அது ஒட்டு மசுரா இருந்து அந்த விழுந்து நாய். இதுல மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்துட்டா போதும், பியூட்டி பார்லர். அந்த பொம்பளைக்கு 5000 ரூபாய் செத்துச்சு. அந்த பொண்ணை தூக்கி வச்சு நாடி கட்டு போனதுக்கு நாடி கட்டு போட்டோம். தன் முகத்துல கோழி பீய பூசினது மாதிரி என்னென்னத்துவை பூசி நல்லா இருந்த முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பருவு வந்த முண்டை ஓடிடுறாங்க. யாரு பேரல்ல ஒளி போட்டா? யாரு கமாம் சோப்பு போட்டா? யாரு பியர்ஸ் போட்டா? எந்த சோப்பு போட்டு குளிச்சுட்டு இந்தா என்ன பார்த்தா ஆத்தா சொட்டு போட்டு போதுவாரு அம்மா கரம்ப. அந்த வயசுக்கெல்லாம் இருக்க முடியுமா நம்ம? நல்லா இன்னைக்கு உள்ள இளைஞர் பெண் என் தங்கச்சிகளை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படி இருந்த உலகம்? 1 கிலோ மீன் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி அம்மி குழம்பி ஆட்டு உரல் கிடந்துச்சியா? 1 கிலோ மீன் எடுத்து எப்படி அரைக்குங்க தெரியுமா? அட்டே அப்பா எங்க அப்பத்தாவுக்கெல்லாம் சாக்கெட் போடாது, இந்த தண்டி தொங்கும் முடிய. அந்த மசாலையை அரைக்கையில எப்படி அரைக்கும் தெரியுமா? அந்த அரைச்சு குழம்பு வச்சாத்தான் மணக்கு. நான் சின்ன பிள்ளைல அதை பார்த்துக்கிட்டே நிப்பேன், எப்படி அரைக்கும். இந்த குழவைய பிடிச்சு இந்த குழவி ஓட இது 2 ஓடும். அப்ப காம உணர்ச்சி கிடையாதியா, சூது வினயம் கிடையாதியா, நின்று பார்க்க மாட்டாயா? இன்னைக்கு பைப்புல தண்ணி அடிக்க விடுறாள் நம்ம ஆளு. பைக்கு போறான், செயினை கழட்டி விட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்படி இருந்த உலகம்? இதே பெண்களை ஒதுக்கிறீங்க, ஆண்களை